கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 40 என்ற அந்த எண்ணை குறித்து பார்க்கிறோம். நேற்று தாவீது ராஜாவை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு சாலமனை குறித்து பார்க்கிறோம். சாலமன் 40 வருடங்கள் ராஜாவா ஆளுகை செய்கிறார். எருசலேமை அவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது சாலமன்ட்ட இருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், ராஜா தேவன் அவர்கிட்ட கேட்குறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு இவ்வளோ பெரிய ஜனங்களை நடத்துவதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்டார். பிரியமானவர்களே, 40 வருடங்கள் ராஜாவாக இருந்தவன், நான் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எப்படி நல்லா ராணிகளோடு நான் என்ஜாய் பண்ணணும், அந்த இதெல்லாம் அவர் நினைக்கல. அவர் கேட்டது என்னவா? அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டது, அப்படியே இருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்டது ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு முன்பும் இது போல் ஞானம் உள்ளவன் அல்ல, உனக்கு பிறவும் இது போல் ஞானம் உள்ளவன் இல்லைன்றாரு. அப்படியாய் நாமும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் சாலமனை போல அந்த ஞான கண்மலை இடத்துல, ஆண்டவரே ஞான கண்மலையே எங்கள் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்களுக்கு குடும்பத்தை நடத்த ஞானத்தை தாங்க என்று நாம் கேட்போமா? இந்த சாலமனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ரகசியம், ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை கேட்ட சாலமனுக்கு தேவன் ஞானம் மட்டும் கொடுக்கல, ஐஸ்வர்யத்தையும் கூட கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா ஞானத்தை நாம் கேட்டுக்கொண்டு அவருடைய ஞானத்தின்படி நடக்கும்போது ஐஸ்வர்யம் தானாக வரும். நாம் அழிந்து போய் விட மாட்டோம், கடனுக்குள்ளே போக மாட்டோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனுடைய ஞானத்தின்படி நடத்த நாம் தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். லாங் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஏன்னா இந்த தவ காலத்தில் நாம் தேவனிடத்தில் ஏன் அவர் வந்தார், ஏன் இவ்வளோ உபத்திரவத்தை அவர் நமக்காக பாடுகளை சகித்தார். அப்போ நாம் மறுரூபப்பட்டு நாம் மீண்டும் தேவனை சிலுவையில் அறையாத படிக்க பாவத்திலிருந்து விலகி நாம் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஒன்றே நமக்கு இந்த தவ காலத்தின் காரணமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் வீடியோ பார்ப்பதல்ல, அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றுவோம், மறுரூபமாகவும் கர்த்தர் தாமே நிச்சயமாக நித்திய ஜீவனை நமக்கு தருவாராக. ஆமென். காட் பிளஸ்.